Hello everyone, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து செட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, in an election of college president between two candidates Arjun and Ram, a survey conducted between election day in which Arjun won election by Y votes. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக அர்ஜுன் அண்ட் ராம் வந்து அந்த எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீ எலெக்ஷன் சர்வே வந்து முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஓட்ஸ் வித்தியாசத்தில் வந்து ராமை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அர்ஜுனுக்கும் ராமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய். பட் ஆன் எலெக்ஷன் டே ராம் செக்யூர்ட் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அஸ் வாட் இ ரிசீவ்ட் இன் சர்வே. ஓகே, ஸோ இனிஷியலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அர்ஜுன் வந்து வாங்கின ஓட்டு வந்து ஏ அண்ட் ராம் வாங்கின ஓட்டு வந்து ஆர். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகுது, ஆர் அப்படிங்கிறது எலெக்ஷன் டே அன்றைக்கி 2R மாறுது. அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்த ப்ளஸ் ஆர் வந்து எங்கேருந்து சப்ராக்ட் ஆகிருக்குன்னா ஏலேருந்து தான் சப்ராக்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போது இதுதான் வந்து அர்ஜுன் வாங்கின ஓட் டியூரிங் த எலெக்ஷன். ஓகே, ஸோ தட் ராம் வந்த எலெக்ஷன் பை 3Y ஓட்ஸ். ஓகேவா? அதாவது 2R மைனஸ் A minus R, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3Y ஓட்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரிசீவ்டு பை அர்ஜுன் இன் ப்ரீ எலெக்ஷன். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் சர்வே இஸ் சேம் அஸ் தட் ஆன் எலெக்ஷன் டே. ஸோ டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 200 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி 2R மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3Y அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது 3R மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3Y அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன், இது வந்து பிஃபோர் எலெக்ஷனுக்கான இருக்கிற ஈக்குவேஷன். ஃபைன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆக போகுது, 3A மைனஸ் 3R இஸ் ஈக்குவல் டு 3Y அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே 3R மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3Y அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இது ரெண்டுத்தையும் இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3Y அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. அப்போ எப்படி எழுதலாம், 3A மைனஸ் 3R இஸ் ஈக்குவல் டு 3R மைனஸ் ஏ. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மைனஸ் ஏ இந்த சைடு போச்சு அப்படின்னா ப்ளஸ் ஏன்னு வரும். அப்போ இது வந்து நமக்கு 4A இஸ் ஈக்குவல் டு 6R அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது ஏ பை ஆரோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 6/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது 3/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போது என்ன மீனிங், இந்த 200 வந்து இனிஷியலாக அர்ஜுனுக்கும் ராமுக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இந்த 200 3:2 ரேஷியோவில் பிரித்தா இங்கே என்ன கேட்குறாங்க, ஏவோட ஓட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க ப்ரீ எலெக்ஷனில். ஓகேவா? அப்போது 200 3:2 ரேஷியோவில் பிரித்தா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், 120 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 120 ஓட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன் ஏ கம்பெனி மேல் எம்ப்ளாயீஸ் ஆர் 62.5% ஆஃப் டோட்டல் எம்ப்ளாயீஸ். அப்போது இந்த 62.5% வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5/8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அண்ட் மேனேஜர்ஸ் இன் கம்பெனி ஆர் 25% ஆஃப் டோட்டல் எம்ப்ளாயீஸ். அப்போ இந்த 5/8ல் இதுதான் வந்து டோட்டல் எம்ப்ளாயீஸ், இது வந்து மேல். அதில் மேனேஜர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 25%. அப்போ 25% ஆஃப் 8 அப்படிங்கிறது எவ்வளோ, 2. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் நம்பர் ஆஃப் ஃபீமேல் மேனேஜர்ஸ் இன் கம்பெனி ஆர் 80. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம மேனேஜர்ஸ் வந்து 2 அப்படின்னா அப்போ நான் மேனேஜர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க. ஓகே, ஸோ நான் மேனேஜர் வந்து 6 பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீமேல் மேனேஜர்ஸ் வந்து ஃபீமேல் மேனேஜர்ஸ் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் மேனேஜர்ஸ் இன் கம்பெனி. ஓகே, ஃபைன் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் மேனேஜர்ஸ் இன் கம்பெனி இஃப் அவுட் ஆஃப் டோட்டல் நான் மேனேஜர்ஸ் 11/30 ஆர் ஃபீமேல்ஸ். ஓகே, இதில் நமக்கு வந்து என்னென்னா இந்த 6 பார்ட் தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் 11/30 ஆர் ஃபீமேல்ஸ். ஓகே, அப்போது இது வந்து நமக்கு டோட்டல் நான் மேனேஜர்ஸ், அதில் 30ல் 11 மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல்ஸ். அப்போ ரிமைனிங் 19 வந்து மேல்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு
டோட்டல் நான் மேனேஜர் வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணலாம், இங்கேயும் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணலாம், இங்கேயும் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் ஸோ அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் 25 மேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு எடுத்துப்போம், 40 டோட்டல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு எடுத்துப்போம். அதில் 10 பேர் வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அண்ட் 30 பேர் வந்து யார் அப்படின்னா நான் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே மொத்தம் 40 பேர். அந்த 40 பேரில் 25 பேர் மேல்ஸு, ஃபீமேல்ஸ் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அப்போது 15. இதில் மேனேஜர்ஸ் வந்து 10 பேர், 30 பேர் வந்து நான் மேனேஜர்ஸ். இந்த 30 பேரில் 11 பேர் வந்து ஃபீமேல்ஸாக இருந்தாங்கன்னா, ஏன்னா இது வந்து நான் மேனேஜர்ஸ், அதில் 11 பேர் வந்து ஃபீமேல்ஸாக இருந்தாங்கன்னா அப்போ இங்கே 19 பேர் வந்து மேல்ஸாக இருப்பாங்க. அப்போ மேல்ஸில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து மேனேஜர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டலாக மேல்ஸ் வந்து நம்ம 25 எடுத்திருக்கோம். அப்போ இங்கே நமக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும், இங்கே நமக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இஃப் நம்பர் ஆஃப் ஃபீமேல் மேனேஜர்ஸ் இன் கம்பெனி இஸ் 80 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபீமேல் மேனேஜர்ஸ் இன் கம்பெனி எவ்வளோ அப்படின்னா இங்கே 4. அப்போ இதை இன்ட்டு 20 மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் நான் மேனேஜர்ஸ் இந்த கம்பெனி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நான் மேனேஜர்ஸ். அப்போ இங்கேயும் நான் 20 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.